Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைல்ல பொதுவா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து இப்படி தான் இருக்கும். அத பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருந்தா ஒரு சின்ன ட்ரிக் பண்றது மூலமா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி Apple iPhoneல வர நோட்டிஃபிகேஷன் பேனல் உங்களோட Android மொபைல்ல சூப்பராவே செட் பண்ணிக்கலாம். சோ அது எப்படின்றதை வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. நம்மளோட சேனல்ல டெய்லி வீடியோஸ் போட்டாலும் சரியா நோட்டிஃபிகேஷன் வந்து யாருக்குமே போக மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நான் வந்து ஒரு 3000 லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் நைஸ் சூப்பர் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். So guys, உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பேனலில் ஆப்பிள் ஐஃபோனில் வர மாதிரி செட் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறேன். சப்போஸ் ஆப் டவுன்லோட் பண்ண தெரியலன்னு நினச்சிங்கன்னா ஆப் டவுன்லோட் வீடியோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அது சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுறேங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே உங்களோட மொபைலில் 3 பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ண சொல்லும். ஸோ அந்த 3 பர்மிஷன் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ கைஸ் ஒன்ஸ் அந்த 3 பர்மிஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களோட மொபைலில் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை வந்து செட் பண்ணிங்க. நான் வந்து மிடில் இருக்க பாருங்க கண்ட்ரோல் சென்டர் iOS 15 அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கீழே வந்தோடனே செட்டிங்ஸில் கஸ்டமைஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கஸ்டமைஸ் கண்ட்ரோல் உள்ளார வந்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கீழே வரும். ஸோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனலில் அப்ளிகேஷன் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். சடனாக உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பேனல் மூலியமாகவே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து என்னோட இதில் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே பேக் வந்தீங்கன்னா போதும் சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அந்த சேவ் வந்து கிளிக் பண்ணுறேங்க. அப்படி சேவ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மேலே பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து iOSல எப்படி வருமோ அதே மாதிரி வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பும் வந்துச்சு. ஜஸ்ட் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறது மூலிமா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ℊ𝕆𝕑 அப்படின்றது என்னோட ஐடி. ஓகேங்களா? அந்த ஐடியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. என்னால் கமெண்ட்டுக்கு வந்து ரீப்ளை பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு எதனா இன்ஸ்டண்ட்டாக எதனா டவுட் உங்களுக்கு ரீப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அந்த அப்ளிகேஷனில் கலர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கலரில் போனீங்கன்னா லைட் டார்க் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டார்க் மோடில் நிறைய விதமான பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக வேணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி வால்பேப்பரில் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் வால்பேப்பரில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்க்ரீன் பிளர்ராக பிகைண்ட் அப்படின்னு இருக்குன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கரண்ட் வால்பேப்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ் உங்களோட மொபைலில் உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்லாம் செட் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீன் வந்துடலாம். ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோனில் வர மாதிரி நோட்டிஃபிகேஷன் பார் வந்து செட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் அந்த பிரைட்னஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ஃபுல்லாகவே iOSல வர மாதிரி வரும். அது மட்டும் இல்லாத சவுண்டும் பார்த்தீங்கன்னா அதேமாரி பண்ணிக்கலாம். அதேமாரி இதில் வந்து கேமரா டார்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து iOSல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் iOS மாதிரி நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.